அனைவருக்கும் வணக்கம். ஜெய் பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய் பாலா ஜெய் பாலா ஜெய் பாலா. தத்புருஷாவித்மி மகாதேவாதிமி தன்னோ ருத்ர பிரதிதேது தத்புருஷாவித்மி மகாசேனாதிமி தன்னோ ஸ்கந்த பிரதிதேது. சுப்பிரமணிய சாமியோட அனுகிரகத்தாலும் பாலத்தர்களுடைய திருவருளாலும் தேய்பிறை பிரதோஷம் பங்குனி மாதம் 2ஆம் தேதி 16/3/2026 திங்கட்கிழமை துவாதசி திதி காலை 8:32 வரை. அதன் பின்பு திரையோதசி திதி அவிட்ட நட்சத்திரம் நாளை அதிகாலை 5:34 வரை உள்ளது. இன்றைய சிறப்பு பிரதோஷம் சுப முகூர்த்த நாள் மற்றும் நரசிம்மருடைய துவாதசி திதி. காலையில சொச்சம் இருக்கிறது துவாதசி, ஏகாதசி, துவாதசி. எப்பவுமே வைஷ்ணவர்கள் அதாவது மறுநாள் எந்த மிச்சமோ அது கொண்டாடி வழக்கம். அதனால நரசிம்மருடைய துவாதசி திதி இன்றைய தினம். அப்ப சிறப்பு நரசிம்மருக்கு. தேய்பிறை பிரதோஷம் இன்றைய தினம் சோமவாரம், அதாவது திங்கட்கிழமை. அப்ப சோம சுத்த பிரதர்சனம் அப்படி சொல்லலாம். அப்ப நம்ம என்ன செய்யணும், காலையில சுவாமியை முதல்ல ஒரு தரிசனம் செய்யணும். அதுவும் நம்மளுக்கு சந்திரனுடைய நாள்ங்கிறனால திங்கட்கிழமை, அதாவது சோமவாரம் காலையில 6 மணிலிருந்து 7 மணி வரை சந்திரஹோரை. அப்ப சந்திரஹோரையில போய் நம்ம முதல்ல சிவபெருமானை போய் தரிசனம் செய்யணும். அதன் பின்பு மாலையில 4:06 அதே ஈஸ்வரனை போய் நந்தி பவன் அபிஷேகம், சிவபெருமான் அபிஷேகம் கண்டு கழிக்கணும். அதுதான் சோம சுத்த பிரதர்சனம் சொல்லுவாங்க. அப்ப நம்ம நந்தி பகவான் ஆரம்பிச்சு சாமியை சுத்தி மறுபடியும் சண்டிகேஸ்வரர் சந்நிதியில போய் ஒரு நமஸ்காரம் பண்ணி அப்படியே ரிட்டர்ன் ஆயிடும். மறுபடியும் நந்தி கிட்ட போய் ஒரு நமஸ்காரம் பண்ணி மறுபடியும் சண்டிகேஸ்வரர்கிட்ட போயிடும். இப்படியே ஒரு 7 முறையிலிருந்து 9 முறை சுத்தி வரும்போது அது பேர் சோம சுத்த பிரதட்சணம். அவ நந்திக்கும் சிவபெருமான் தியான நிலை இருந்து இறைவனை தரிசனம் செய்தது. நந்தி அப்படின்னாலே பிரதோஷம்னாலே எந்த விதமான ஆழகால விஷம் உண்டு ஆளாள சுந்தரர்கிட்ட இருந்து வாங்கி ஆழகால விஷம் அருந்திய சிவபெருமான் நந்தியினுடைய கொம்புக்கு நடுவுல நின்று நடனம் ஆடக்கூடிய காலம்தான். அதனாலதான் பிரதோஷ காலத்தில் நந்திக்கு தான் பிரையாரிட்டி. முதல்ல அவருக்கு தான் பூஜை நடக்கும். அதன் பின்புதான் சிவபெருமானுக்கு அபிஷேகம். அன்றைக்கு ஒரு நாள், மாதத்துல 2 பிரதோஷம், வருடத்துல 54 அல்லது 55 வரும். அப்போ இத்தனையும் நம்ம வழிபாடு தவறாம செய்யணும். அப்ப மாதத்துல வரக்கூடிய 2 பிரதோஷம், 24 பிரதோஷம் நம்ம தவறாம செய்யணும். 54 பிரதோஷம் நித்திய பிரதோஷம் சிவபெருமான் சோமவாரம் சேர்க்கு. அப்ப அதெல்லாம் நம்ம தவறாம இந்த சிவனை போய் தரிசிக்கும் போது அம்பிகையுடைய அனுகிரகம் கிடைக்குது. அம்மா தாயே பரமேஸ்வரி சொர்ணாம்பிகையே இன்னொரு தாயே, எனக்கு சகலவிதமான கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன். உன்னுடைய பதிவான ஈஸ்வரன்கிட்ட சொல்லி எனக்கு அதுலேருந்து எனக்கு விடுதலை குடும்பத்தில் இது திங்கட்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்துல அன்னைக்கு அம்பாளையும் சேர்த்து மனதார வேண்டி குங்குமத்தால ஒரு அர்ச்சனை செய்து சிவபெருமானுக்கு புஷ்பத்தால வில்வத்தால அர்ச்சனை செய்து வரும்போது என்ன விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் படிப்படியாகவே தீரக்கூடிய தன்மை நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க. நிறைய பேர் அது சொல்லுவாங்க. நீங்க ஆலயம் போனாதான் தெரியும். நான் பிரதோஷத்துக்கு வந்துட்டே இருந்தேன், தானாவே என்னோட கஷ்டம் படிப்படியா குறைஞ்சிச்சு. அப்ப நான் இறைவனை நான் கெட்டியா பிடிச்சிக்கிட்டேன். அப்ப மழை போல் இருக்கக்கூடிய பிரச்சனை கூட பனி போல் நிவர்த்தி ஆகுது. அப்போ இந்த திங்கட்கிழமை நந்தி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் ஒன்று சேர வழிபாடு செய்யக்கூடிய காலம். அதனாலதான் பால்கடலை கடக்கும் போது வந்த விஷத்தையும் உண்ட சிவபெருமான் நம்மளுக்கு உண்டான தோஷம் நிவர்த்தி பண்ண மாட்டாரா? அதனாலதான் பிரதோஷம். தோஷம்னா என்ன? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கர்மா, நம்ம மட்டும் இருக்கக்கூடிய தோஷம். அதனால பிரதோஷம் என்ன தோஷமா கிட்ட, ராகு கேது தோஷமா, செவ்வாய் தோஷமா, சனி தோஷமா, சுக்கிர தோஷமா, சூரிய தோஷமா, நம்ம நவகிரக தோஷம் சொல்ல பொதுவாது. இப்ப என்ன தோஷத்தால் நீங்க ஆளப்படுறீங்க? ஐயா எனக்கு நல்ல தொழில் அமையல, ஈஸ்வரா எனக்கு நல்ல தொழில் அமைத்து கொடு.
நான் ஒரு கம்பெனி நடத்துறேன், எனக்கு கம்பெனில நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது, நிறைய பணியாளர் இருக்காங்க, நான் எனக்கு வந்து சரியான முறையில பணியாளர் அமையல. இப்ப ஈஸ்வரன் வேண்டுங்க, அப்போ அந்த பணியாளர் வந்து அமையும். நான் வேலை தேடிட்டு இருக்கேன், நல்ல வேலை கிடைக்குது. நான் திருமணத்துக்காண்டி வரன் தேடி இருக்கேன், வரன் அமையும். எனக்கு புத்திர பாக்கியத்துக்காண்டி நான் ஏங்கி தவிக்கிறேன். அந்த சோமசுத்த பிரதட்சணை செஞ்சு விரதம் இருந்து வரும்போது குழந்தை பாக்கியம் சேர்த்து கொடுப்பேன். அப்ப நம்மளுக்கு எண்ணற்ற வழி. நான் இளம் வயதா இருக்கிறேன், நான் நல்லா படிக்கணும், நல்ல படிப்பு வரணும். ஓம் நம சிவாய் மந்திரம் சொல்லிட்டே இருங்க, சிவசிவா சிவசிவா சொல்ல நல்ல புத்தி பெறுவேன். புதனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சோம். திரைச்சந்திரன், அதனாலதான் அவர் வந்து சோமவாரத்துல ஒரு பிரதோஷம், சோமவாரம் விரதம், சோமவாரத்துக்கு உண்டான திங்கட்கிழமை வழிபாடு சொன்னது. அவர் வந்து திரைச்சந்திரன் நெத்தியில சுட்டி கொண்டதா, ஈஸ்வரனுடைய நெத்தியில சந்திர பகவான் குடிக்கொண்டு இருக்கிறார். அதனால நம்மளுடைய மனம் கலக்கம் அடையும் போதெல்லாம் ஈஸ்வரனை போய் தரிசனம் செய்யணும். மற்ற சாமியோட சொல்லும் போது சிவனம் ஏன் சொல்லாங்கன்னா, திரைச்சந்திரன் தன்னுடைய நெத்தியில் சுட்டி கொண்டதால் நம்ம வாழ்க்கை தேய்பிரையாகவே மாறக்கூடாது. நான் தேய்பிரையாகவே வளர்ந்து வர்றேன், நான் இறங்கிட்டே வர்றேன்னா நீங்க வளர்பிறை சந்திரனாக மாறணும், ஈஸ்வரனை போய் தரிசனம் செய்யணும், அப்போ வளர்ந்து வருவீங்க. அப்படி அவருடைய சந்திரன் அவர் நெத்தியிலேருந்து எப்படி படிப்படியா வளர்ந்து வராத 15 நாள், அதே மாதிரி நம்ம வாழ்க்கை நாளடைவில் அந்த சோமவார வழிபாடு, திங்கட்கிழமை தோறும் வழிபாடு, அதே மாதிரி பிரதோஷ வழிபாடு திங்கட்கிழமை தவறாம செய்து வரணும். அதே போல் ரோகிணி நட்சத்திரத்துல வரக்கூடிய பிரதோஷத்துல, ரோகிணி பிரதோஷம் ரிஷப காலை அப்படின்னு பேர், அந்த ரிஷப பிரதோஷம் நம்ம சொல்லுவோம். ரிஷப பிரதோஷத்துல போய் சிவபெருமானை வழிபாடு செய்யும்போது நம்மளுக்கு எண்ணற்ற மகிழ்ச்சி, எண்ணற்ற காலம். நம்மளுக்கு அந்த ஒரு ரோகிணியில ஒரு நட்சத்திரம், ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்குது, நம்ம ராசி வேற, அந்த ரோகிணியில ஒரு கிரகம் அமைஞ்சு அதனால நம்மளுக்கு பாதகமா, அப்ப அந்த கண்டிப்பா அந்த ரோகிணி நேரத்துல சிவபெருமானை போய் வழிபாடு செஞ்சுட்டு வரணும். அப்ப தவறாம அந்த 4 பில்வத்தால சிவபெருமான மனதார வேண்டிட்டு விரதங்கள் இருந்து கணவன் மனைவியாக இருந்து இன்னும் வழிபாடு செஞ்சா அந்த குடும்பம் எப்பவுமே மேன்மையும் அடையும். இப்ப எவ்வளவு தரித்திரம் இருக்குது அப்படின்னா அந்த தரித்திரத்துல இருந்து நம்ம வந்து மீண்டு வரணும். அப்ப என்ன செய்யணும், சிவசிவா சிவசிவா சிவசிவா, என்னுடைய தரித்திரம் நீங்கணும், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், அப்ப நான் ரொம்ப மன்றாடி வேண்டிக்கிறேன், நான் 4 பேர் முன்னாடி நான் சமூகத்துக்கு அந்தஸ்தா கொஞ்சம் வாழணும், ஏதோ ஒரு காலத்துல, ஏதோ ஒரு ஜென்மத்துல, ஏதோ ஒரு நேரத்துல நம்ம பாவம் பண்ணிட்டோம், என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இந்த திங்கட்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்துல மன்றாடி மண்டிட்டு மடி பிச்சை கேட்டு, பெண்கள் ஆண்களாக இருந்தால் சாஷ்டாங்கம் விழுந்து நமஸ்காரம் செஞ்சு, ஐயா என்னை மன்னிச்சுக்கோ, ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி நான் பாவம் பண்ணியிருப்போம், அதனால்தான் நான் இந்த காலத்துல நான் வந்து ரொம்ப ஏழ்மையில இருக்கிறேன், அதுல இருந்து என்னை மீட்டு வாழ்க்கையை மீட்டு கொடு, என் சங்கதிகளுக்கு நல்ல வாழ்க்கை கொடு, என் பிள்ளைங்களுக்காக நல்ல வாழ்க்கை கொடு, நல்ல கல்வி செலவு கொடு அப்படின்னு நம்ம மனதார வேண்டிட்டு அந்த சிவபெருமான்கிட்ட வரும்போது, அவர் எப்படி அந்த அம்பிகை சேர்த்து நம்ம வந்து வழிபாடு செய்யும் போது, அந்த அம்மனை போய் வழிபாடு செய்யும் போது எப்படி அவர் தாதை கொடுத்து கேட்காமல் இருப்பார், கண்டிப்பாக கேட்டு நம்மளுக்கு வேண்டியது நிச்சயமாக செய்து கொடுப்பார். அதனால இந்த திங்கட்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தை கண்டிப்பாக தவறாம வழிபாடு செய்து சிவபெருமானுக்கும், அதே மாதிரி திங்கட்கிழமை வரக்கூடிய ஒவ்வொரு வாரமும் வழிபாடு தவறாம யார் செய்து வராங்களோ அவங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்க சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். ஜெயபால ஜெயபால வாழ்க. நன்றி வணக்கம்.